ஓப்பனா சொல்லணும்னா நான் ஒரு 5 குழந்தைகளை படிக்க வைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கான மூல காரணமே வந்து நிறைய நீடு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்கு தான் கேட்டீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து மெடிக்கலுங்க, இன்னொன்று எஜுகேஷன். இதில் எனக்கு வரது ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக என்ன காரணம் தெரியாது, பெண் குழந்தைகள்லாம் ஹெல்ப்பாக வரும். இப்போ நீங்க ரெஸ்ட் ஆரம்பிக்கிறது மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ உங்க கை மீறி ஒரு விஷயம் வந்திருக்கும். டக்குன்னு யாரு கால் பண்ணி நீங்க யாரு கால் பண்ணல, என் கார் அடவணும். இதுதானே பாலாஜி, மற்றபடி வேற எதுவும் பார்க்க போகலையே. அவன் எதில் வந்தான் என்ன வந்தான் நான் பார்க்க போகிறான், நான் ஆட்டில் போயிடுவேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் பாலாஜி வந்து அவனுடைய குழந்தைக்காக ஓடும் போது ஒரு 60% ஓடுறோம், மீதி 40% இதுங்களுக்காக ஓடுறாரு. இதுதான் உண்மை. யாரும் அவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் நான் கேட்கிறேன். என்ன பண்ண போறேன் கேட்டியா, நாளைக்கு மார்னிங் எழுந்தோம்னா ஒருவேளை ஏர் இருந்துச்சுன்னா ஒரு நாள் இன்க்ரீஸ், இல்லை ஏரை தூக்கிட்டான்னு வச்சுக்க முடிஞ்சுக்காது. ஒரே ஒரு டைலாக் தான், பணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை. இது உண்மைதான். விகனூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நமக்கு முன்னாடி உட்காந்துருக்கவருக்கு அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். தாடி பாலாஜி அண்ணா தான் நம்ம கூட இப்போ இணைஞ்சிருக்காங்க. அவர் செய்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேரால் இப்போ பேசப்பட்டு வருது. அந்த பாதைக்குள்ள அவர் எப்படி போனாரு, ஏன் இதை பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பிபி ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து அறக்கட்டளையை தொடங்கி நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, அவருடைய சேர்ந்து தொழிலதிபர் பெனின் அவர்களும் இந்த விஷயத்தை ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பயணத்தை பற்றி பேச தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேசல நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க. வணக்கம். வணக்கம். கெட்டியா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அதாவது வந்து எங்களுக்கு தாடி பாலாஜி அண்ணா வந்து நல்ல ஒரு ஆக்டரா தெரியும், நல்ல ஒரு கொமேடியனா தெரியும். பட் இந்த சேரிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறீங்க, ஒரு வாட்டி வந்து அவரு பெனின் அவர்கள் வந்து என்னை வந்து சதிக்கிறாரு. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் இது பண்ண ஒரு ஐடியா அவருக்கு. அது விஷயமா அவர் சென்னைக்கு வரும்போது என்னை சந்திக்கிறார். இந்த மாதிரி ஒன்று பண்ணணுன்னு இருக்கோம் தலைவா, இதுக்கு ஒரு வீடியோ நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும் எனக்கு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ அவர் போஸ்ட் பண்ண இது பண்ணார். அதுக்கு அவருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஓகே, நல்ல ரெஸ்பான்ஸ். மேபி அவருடைய டைம் அன்னைக்கு நல்லா இருந்திருக்கலாம். அது நடக்கும்போது நம்ம சும்மா கூட ஒரு உதவியாக என்ன கேட்டார், நீங்கள் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் பண்ணுறேன், படித்தரேங்க அப்படின்னு. அது வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க பயணம். இந்த 10 இயர்ஸ் ஆச்சு. இப்போ அது படிப்படியாக டெவலப் ஆச்சு. முழுக்க முழுக்க அவர் உழைப்பு தான். இதில் கூட என்னுடைய மாரல் சப்போர்ட் இது வரைக்கும் தான். முடிஞ்ச உடனே மார்த்தாண்டம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, அது ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்களுக்கு நடிகைகள் தான் அட்ராக்ஷனாக கூப்பிடுவாங்க. அந்த ஃபேஸ் அவங்க தான் அதிகமாக கேர் எடுத்துக்குவாங்கன்னா, இவர் ரெண்டுத்துக்குமே என்ன தான் கூப்பிட்டாரு கெஸ்டா. நான் என்ன கேட்டீங்க, என்ன கெஸ்டா கூப்பிட்டு வேறு யாரா வேணாம் சொல்லவா, சென்டிமெண்ட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் ஆகிட்டீங்க தலைவா, நீங்களே வந்து ஓபன் பண்ணுங்க அப்படின்னு. அது இன்னும் பாண்டிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு. யார் கேட்டாலும், இப்போ பெனின் மட்டும் இல்லை, வேற யார் கேட்டாலும் மாரல் சப்போர்ட் வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இமீடியட்டாக நான் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வர காலகட்டத்தில் பெருசாக நமக்கு உதவி யாரும் பண்ணல. நம்மளே முட்டி மோதி அடி வாங்கி பண்ணவுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது டெவலப் பண்ணும்போது அவர் சில விஷயங்கள் மறைமுகமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சார். அது என்கிட்ட ஷேர் பண்ணுவார். சார் இந்த மாதிரி கேட்குறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு விசாரிங்க, அவங்களுக்கு என்ன நீடுன்னு விசாரிங்க, எவ்வளோ நீடுன்னு விசாரிக்காதீங்க. இம்மீடியட்டாக என்ன அவங்க வந்து டக்குன்னு ரெக்கவர் ஆகி வரதுக்கு என்ன விஷயம் அந்த இதில் இருந்த அப்படின்னு பாருங்கள், அது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லை, அதாவது நம்ம சக்திக்கு மீறி இது பண்ண முடியாது. எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்குது ஒரு இடத்துல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு 700 ரூபாய்க்கு என்னுடைய நீடு இருக்குது, கண்டிப்பாக மீதி என்கிட்ட இருக்குது, இது கேட்டாலும் கொடுத்துருவேன். இது ஆரம்பத்தில் நான் பண்ணுற ஒரு விஷயம். நமக்கு இன்னைக்கு இது இருக்கு லிமிட், நமக்கு எது இருக்கு ஹாப்பி. பட் இது இல்லாமல் ஒரு கேரக்டர் இருப்பான், அவனுக்கு ஒரு 100 ரூபீஸ் பெரிய விஷயமா இருக்கும். அது அந்த இடத்துல பெரிய விஷயமா இருக்கும். இது நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவரும் பெனிங்னா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கான மூல காரணமே வந்து நிறைய நீடு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்கு தான் கேட்டீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து மெடிக்கலுங்க, இன்னொன்று எஜுகேஷன். ஓப்பனாக சொல்லணும்னா நான் ஒரு 5 குழந்தைகளை படிக்க வைக்கிறேங்க. குழந்தைங்களை இதில் எனக்கு வரது ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக என்ன காரணம் தெரியாது, பெண் குழந்தைகள்லாம் ஹெல்ப்பாக வரும். அதனால் அவங்களுக்கு உடனே பண்ணுவேன். அந்த ஸ்கூல் ஃபீஸு என்னுடைய லிமிட் இருக்குது. ஸோ நான் பண்ணுறேன் ஏதோ ஒரு விஷயம். அதாவது புக்ஸ் வாங்கணும்னோ இல்லை அவங்களுக்கு யூனிஃபார்ம் பண்ண தேவைப்படுதோ, அவங்க ரெக்குயர்மெண்ட் என்னவோ அது பண்ணி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒருத்தருக்கு பண்ணிருப்பீங்க, அதை ஏன் பண்ணுனீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது? ஆமா, அது எப்படின்னா வந்துட்டு ரொம்ப தெரிஞ்சவர், நம்ம வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணி கொடுப்பாரு. இஸ் எ கார்பெண்டர். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றேன், ஏன்னா நான் இது பண்ணிட்டு இருக்கிறது தெரியும். ஏன்னா அவருக்கு ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் பண்ணும்போது அந்த மிஷின் காலில் போட்டுருச்சு. அதனால அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்த்ஸ் அவரால் எந்த ஒர்க் பண்ண வீட்டில் படுத்து பிடிக்காரு. அவரு எதர்ச்சியா எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார்,
என்னால் ஒர்க் பண்ண முடியல சார், வீட்டில் தான் சார் இருக்கிறேன், 6 மந்த்து சொல்கிறாங்க சார், 1 இயர் கூட ஆகிடும் சார், எப்படி பண்ண போகிறேன், சர்வே பண்ண போகிறேன்னு தெரியாது. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க எனக்கு, இல்லை யாரையாவது அனுப்புங்க, இல்லை நான் வரணுமா வைப்பேன் அப்படின்னு. இல்லைண்ணே நீங்கள் வேணாம்ண்ணே ரொம்ப சின்ன இதாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன், இல்லை நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபுள் சொல்லுங்கன்னு அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன். நீங்கள் அது வரைக்கும் சர்வே பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன நீடு, இம்மீடியட்டாக என்ன நீடோ நீங்கள் சொல்லுங்க, என்ன பண்ணுறேன், பண்ணியாச்சு. இப்போ அவர் இது மைண்டில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு அம்மா உதவி கேட்குறாங்க. பட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியல. இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் பாலாஜனங்கிட்ட கேட்குறேன், மேபி அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து சொன்னார், ஃபோன் போட்டு கொடுங்க அப்படின்னு. ஃபோன் போட்டு கொடுத்தாரு. என் வீட்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஃபோன் போட்டு அவங்க சொன்ன அடுத்த நிமிஷமே மறுநாள் நான் ஃபீஸ் கட்டுறேன் அந்த குழந்தைங்க. ஏன்னா நம்ம அழுகுது, ஃபோனில் அழுகுது, பேச மாட்டேங்குது, அழுகுதுங்க. இதை விட பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அத்தனோண்டு குழந்தை என்னுடைய எஜுகேஷனுக்கு பணம் கொடுத்த பாலாஜி அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு வாய்ஸ் நோட் போடுது. நம்ம என்ன பண்ணுறதை விட யாருக்கு பண்ணுறது தான் முக்கியம். வருஷம் இந்த ஸ்கூல் ஸ்ட்ரகிள் எல்லாருக்குமே இருக்குங்க, இன்க்ளூடிங் பாலாஜிக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இது நம்ம ப்ரிப்பேர் ஆயிடலாம். இந்த வருஷம் ஒரு 10 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணது 2 பேருக்கு, இன்னைக்கு ஒரு 5-6 பேருக்கு நம்ம பண்றோம் அப்படின்றது என் மைண்ட் செட்டு. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் பாலாஜி வந்து அவனுடைய குழந்தைக்காக ஓடும்போது ஒரு 60% வர்றோம், மீதி 40% இதுங்களுக்காக ஓடுறாரு. இதுதான் உண்மை யதார்த்தமான உண்மை. இல்ல அது யாரும் அவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் நான் கேட்கிறேன். என்ன பண்ண போறேன் கேட்டீங்க, நாளைக்கு மார்னிங் எழுந்தோம்னா ஒருவேளை ஏர் இருந்துச்சுன்னா ஒரு நாள் இன்க்ரீஸ், இல்லை ஏரை தூக்கிட்டான்னு வச்சுங்க, முடிஞ்சு கதை. என்னுடைய ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க ஒருவேளை நோ மோர் அப்படின்னும் போது அந்த இடத்துல உண்மையா ஒரு 4 பேர் அழுகணும்ல, அதுக்கு நீங்க ஆளை சேர்த்து வைக்கணும்ல. சில பேர் வந்து பாப்பா பாருங்க, ஐயோ போயிட்டாரு, இப்போ எதுவும் போட்டிருக்காரா என்ன தெரியல பேங்க்ல, எதுவும் சொல்லாம போயிட்டாரு, இப்படி யோசிக்கிறவங்களா இருக்கிறான். நமக்கு பண்ணாருங்க, இனிமேட்டு யார் பண்ண போறா அழுகுறான் பார்த்தீங்களா. நான் இப்போ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சொன்னேன், இது நிறைய நீட்ஸ் வருது. இப்போ பெனின் அவர்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அதை கிராஸ் பண்ணி அவர் பண்றாரு. இப்போ நம்மளும் அது மாதிரி பண்றோம். ரொம்ப முடியல அந்த மாதிரி இதுன்னு வரும்போது நம்ம பண்ண முடியலையேன்னு ஒரு ஆதங்கம் ஓடுது, என்ன பண்ணலாம் அப்படின்றது ஓடுது. இது நடுவில் நான் என்ன சொல்றேன்னா, பெனின் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, எப்படி இது பண்ணலாம் ஒன்றும் புரியல, இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இது எப்படி ரீச் ஆகுன்னு, ஏன் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிப்போம். அந்த ட்ரஸ்ட் மூலியமா நம்ம விஷயத்த சொல்லுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, பட் யார் போய் பார்த்து எப்படி பண்ணால் இது போகும், பர்டிகுலர் பர்சன் ரீச் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய. இப்போ எங்கே இது அப்படின்னு கேட்டால், பாதிக்கப்பட்டவங்க நான் ஸ்ட்ரைட்டாகவே போய் பார்க்குறோம். போய் பார்ப்பேன், அவங்களுக்கு இது நீடு இருக்குன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் அவங்க எதை எடுத்து நாம் போடுவோம். அவங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஓகேங்களா, நாங்கள் பாதி பண்ணிடுறோம். பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஓகேங்களா, தாராளமாக அவங்க பண்ணலாம். எதுவுமே வந்துட்டு ஓப்பன் புக்காக தான் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, அடுத்தது என்ன, இது யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு சொல்கிறப்போ. நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன், நம்ம ரொம்ப போய் ப்ரெஸ் பண்ண மாட்டோம் யாரு, ஓகேங்களா, நம்ம அனுப்புவோம். அவங்களுக்கு நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பண்ணட்டும். அட்லீஸ்ட் இது பண்ண முடியும்னா அவங்களுக்காக ப்ரேயராக பண்ணிட்டோம். ஒரே ஒரு டைலாக் தான், மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை. இது உண்மைதான். ஒன்றும் இல்லை, நீங்கள் கிருத்திகா போகிறாங்க, வழியில் ஒருத்தரை பார்க்குறாங்க, அது பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரோ ஒருத்தர் பசியில் இருக்கிறோம், கிருத்திகா உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. நீங்கள் அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் வேறையா இருக்கும். இல்லை கண்டிப்பா ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும், ஏதோ ரொம்ப திருப்தியா இருக்கும். அது நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். இது வாழ்த்துற மாதிரி எதுவும் வாழ்த்தாது. காரணம் என்னன்னா, நம்ம கஷ்டப்பட்ட காலத்தில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட காலம்லாம் இருக்கு. எனக்கு மயிலாப்பூரில் வந்துட்டு ஒரு மேன்சனில் இருந்துட்டு தான் என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த எஸ்வி சேகர் சார், காதர் ராமூர்த்தி, மறைந்த கிரேசி மோகன் சார், இவங்கெல்லாம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுனால பாலாஜி அப்படியே டெவலப் ஆனேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, அடையாறு. ஓகே, மயிலாப்பூர் எங்கே இருக்குது, அது கொஞ்சம் மயிலாப்பூர் குளத்துலேருந்து இங்கே இன்ஸ்டியூட் நடந்தே வருவாங்க, நடந்தே போயிடுவேன். ட்ராமா ஏதாவது ஈவினிங் டைமில் நாடக கணசபா எல்லாமே இது மியூசிக் அகாடமி ராணி சீதாவில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மத்தியானமே கிளம்பிடுவேன். 30 ரூபா கொடுப்பாங்க. என்னுடைய சம்பளம் ஃபஸ்ட்டு 30 ரூபா தான். இது வந்துட்டு நீங்கள் பல இன்டர்வியூவில் நிறைய பேர் சொல்லும்போது எனக்கு வருத்தமாக இருக்கு. என்னென்னா, அப்படி கிடச்சா லைஃப், அப்படி கிடச்சிச்சுன்னா எல்லாமே பயங்கரமாக இருப்பேன். நீ அதுக்கான தேர்தலுக்கு ஓடினா தான் கிடைக்கும். சில பேர் வயசு சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறான். நீங்க என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க சிஸ்டர்? 75 போயிடாது, ஒரு 40 பிளஸ் 50 ஸ்டில் ஐ அம் ரன்னிங். ஏதோ ஒரு விஷயம் நம்மள ஓட வைக்குது. எனக்கு இங்க ஒரு இது கிடைக்கலையா, இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படி யோசிப்பேன்.
இல்ல இது நமக்கு ரூட் சரியா வரலையா வேற ரூட்டுன்னா. ம். ஆனால் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும், ஐடியில இருக்கக்கூடாதுன்றது என் மைண்ட் செட். அப்ப நீங்க தொடர்ந்து ஓடுறதுக்கு தயாரா தான் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இருப்பேன். இப்ப நாங்க எங்க ட்ரெஸ்லயே போட்டிருக்கோம், ம். என்ன போட்டிருக்குன்னா பிபி ட்ரெஸ்ஸில் போட்டு someone cares for you அப்படின்னு தான் கீழே போட்டிருக்காங்க. ம். இப்ப அந்த அந்த பர்டிகுலர் பர்சன் ஏதோ கேட்கறாரு இல்லையா, ம். யார் மூலியமா நமக்கு ஏதாவது கிடைச்சிடாதா கண்டிப்பா. அப்படின்னு கேட்கறான். இப்ப இது போன்ற தேடல்கள் உங்களை நோக்கி வர அந்த குவரிஸை நீங்க போய் அட்டன் பண்றேன் அப்படி நீங்களே போய் நேர்ல பாக்குறேன்னு சொல்றீங்க. நிறைய இடங்களுக்கு நீங்க போவீங்க, நிறைய பேரோட சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலை, ஆமா. அவங்க படுற துன்பங்களை நீங்க நேரடியா பாக்குறீங்க. என்ன தோணும் அப்பெல்லாம் உங்களுக்கு? இப்படியும் ஜனங்க இருக்காங்கன்னு தான் தோணும், இப்படியும் கஷ்டப்படுறாங்க, இப்படியும் இருக்காங்க. ம். என்ன பண்ணுறது, நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண இன்னைக்கு +2 10th எல்லாம் பாஸ் பண்ண பசங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்றா அப்பா வந்துட்டு அயன் வேலை செய்வார், சம்திங் ஒரு கஷ்டமாக ஒரு வேலை செய்வார். அம்மா முக்கால்வாசி வந்து யார் வீட்டில் வேலை செய்வாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறது என்னென்னா, சரி யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, பட் அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும் ஓடுறது நமக்காக தான். நல்லா படித்து முன்னுக்கு வந்துடுவேன் அதெல்லாம் கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்பா அம்மாவுக்கு, நல்லா படித்து தான் ஆகணும், ஓகேவா. இதை தாண்டி அப்பா அம்மாவுடைய பெயின் தெரியணும் குழந்தைங்களுக்கு. பெயின் தெரிஞ்சாதான் இதோடைய வேல்யூ ஃபியூச்சரில் அவனுக்கு தெரியும், இல்லையா வேறவே தெரியாது. இதை தாண்டி வந்து பெனினுக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அந்த பிஸ்னஸ் வேர்ல்டு வைஸ் இது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏதாவது பண்ண தலைவா, நம்ம திரும்பி பார்க்கணும், ஏதாவது பண்ண இந்த பிஸ்னஸை விடவே கூடாது தலைவா. அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், சின்ன சின்ன செலிபிரிட்டிஸ் அவங்களும் வர காலத்தில் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அது மாதிரி பார்க்கும்போது ஜிபி முத்து அவர்கள் வந்து எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த டிடி வாசன் அவர் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம கருணை கடல் பாலா தம்பி வந்து பண்ணியிருக்காருங்க. அப்புறம் ஜனனி ஐயர் வந்து இப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த ப்ரமோஷன்ஸை, இது வந்து என்னென்னா ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு ஸ்டார்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பிராண்டுக்காக. அது விரைவில் அவங்க ஓகே சொல்லுவாங்க, அது பிஸ்னஸ்க்காக. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கும் வந்து பெரிய மனசு. ஏன்னா அப்படி ஒரு கேரக்டர்லாம் வாழ்க்கையில் பார்க்க முடியாது, யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் கேட்ட உடனே அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பண்ணுறேன் அப்படின்னு. இது போகிற மேடம் நல்ல நிலைமையில் இருக்கிறோம். நமக்கு கீழே நம்ம கூட இருந்தவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஜர்க்கா வரோம், 2 கை கொடுக்கணும் சார், ஒரு கை கொடுத்துடலாம்ல, மேலே வந்துடுவான். கம்மிங் பேக் டு நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, கன்னியாகுமரியில நீங்க ஏன் தொடங்குனீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் அப்ரோச் அந்த சைடில் இருந்தால் நிறையா இதாகுதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆல்ரெடி நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு நியூவாக யாராவது ஒருத்தர் கேட்டால் தான் நம்ம பெண்ணின் கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி இருக்கு சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு இதை ஆரம்பிச்சோம்னா அவருக்கு ஹெல்ப்பாக இருக்கும், அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் நாகர்கோவில் சென்டிமெண்ட்டாக அங்கே வச்சு, ஏன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓஹோன்னு தான் நாகர்கோவில் தான். ஓ சரி, சென்டிமெண்ட் கருதி. இப்போ நம்ம சென்னையில் வச்சோன்னு வச்சுங்க, எது ஒன்று அவர் ஓடியாடுறாங்க பாவம். ஓ சரி, அதுவும் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் எதுவாக இருந்தாலும். இன்னைக்கு அவங்களோட பேஸ் அங்கே இருக்குங்கிறப்ப அவங்கள சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து நிச்சயமாக வந்துட்டு அவருக்கு மாரல் சப்போர்ட்டு நண்பர்கள் உண்மையாக கிடைக்கும். சென்னையிலேருந்து பாலாஜி இருக்கிற அவருக்கு, அவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே இல்லை. உங்களுக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பண்ண முடியும், அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பண்ண முடியும், தாண்டி வரதுனால தான் நாங்கள் ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பித்தோம் அப்படின்னு. இப்போ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து எவ்வளோ பேருடைய உதவி கிடைச்சிருக்கு, எவ்வளோ பேர் உங்களை தேடி வந்திருக்காங்க? இப்போ ரீச் ஆயிருக்கு. மேபி ஆஃப்டர் இந்த இன்டர்வியூ ஆல்ரெடி சின்ன சின்ன என்கொயரிஸ் பண்ணிட்டு இருக்குங்க. அது இது வந்த பிறகு ஷோராக சொல்கிறேன், ஒரு விஷயம் உதவி எங்களுக்கு கிடைக்கிதுன்னா அதுக்கு பிஹைண்ட் ஒரு காரணம். ரொம்ப காலமா உங்களை வந்து நாங்க இன்டர்வியூஸ்லயும் பார்க்க முடியறது இல்லை, எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்க. ஆஃப்டர் வெரி லாங் டைம் இல்லையா? ஆஃப்டர் லாங் டைம் 3 இயர்ஸ் ஆச்சுங்க. நடுவுல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நானா போயிட்டு ஒரு இப்போ கூட அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்து எக்ஸாம் எழுதி இது பண்ணியிருக்கேன் நாங்குநேரியில். நான் நேராக போனேன். ஆமா, எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பெனின் முடக்கன்று சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா இருந்தா கூட நீ போய் நிக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் அந்த குழந்தை இறந்து போனதுக்கு நான் தான் பேசினேன். பேசி முடிச்ச பிறகு அந்த ஸ்பாட்டுக்கு போறேன். அது ஒரு டேஞ்சரான இடம் தான். கண்டிப்பா. இப்போ இந்த இடத்துல நீங்க போனீங்க இந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா, பாண்டிச்சேரியில போய் அவங்க நேரா பேரண்ட்ஸை போய் பார்த்து அந்த பருவ கிரவுண்டுக்கு போய் அந்த பொண்ணு இதுலயும் நேர்ல போனேன். அங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, ஏதாவது பண்ணணுமா நான் அப்படின்னு கேட்டேன். இப்ப உங்களை தேடி வர ரெக்வஸ்ட் பண்றதுக்கே இப்ப உங்களுக்கு நேரம் இருக்காது, ஏன்னா அவ்வளவு தூரம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? இது மூலியமா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த இடத்துல தாடி பாலாஜி சொல்றேன். அதனால பாலாஜிக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அது எப்படி எங்க இருந்தாலும் இல்ல, எங்க இருந்தாலும் எங்க நடந்தாலும் சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் இது நம்மளதான் இருப்போம். ஒருவேளை என்னால போக முடியும்னா நேரில் போடுவேன். இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கப்ப, அதாவது ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கப்ப உங்க கை மீறி ஒரு விஷயம் வந்திருக்கும், டக்குன்னு யாரு கால் பண்ணி நீங்க யாரு கால் பண்ணல, என் கார் அடமானம் வச்சிட்டேன். ஒரு 1 வீக் வச்சுங்க காரை,
அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா 2 lakhs வாங்கி அவன்கிட்ட கொடுத்தேன். நான் ஆர்டரோட போயிட்டேன் சிஸ்டர். இல்ல ரொம்ப அசால்ட்டா சொல்றீங்க. இதுதானே பாலாஜி, ஆமா. ஓகேவா? மற்றபடி வேற எதுவும் பார்க்க போகலையே. அவன் எதுல வந்தான் என்ன வந்தான் பார்க்க போறான். நான் ஆட்டோல போயிடுவேன். ஏன்னா பாலாஜி முதல்ல ஆட்டோலையும் பைக்லையும் சுத்திட்டு இருந்தால் தானே இன்னைக்கு தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு டெவலப் ஆகி BMW வாங்குற வரைக்கும் வந்து நின்று இருக்கான். இந்த BMW வாங்குறதுக்கு நான் எவ்வளவு ஓடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஒருத்தர்கிட்ட ஒரு 10,000 கேட்கட்டா கூட யோசிப்பாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. பண்ண முடியுமா அது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய தொகை பெருசா இருக்கு. என்ன பண்ண முடியும், நீங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஒன்றும் புரியல. என்ன கொரோனா பீரியட், அந்த கொரோனா பீரியட்ல என்னுடைய ஃப்ரெண்டு அதை கொடுத்தே பெரிய விஷயம் எனக்கு. அவர் என்ன சொன்னாரு, கொடுக்குற அப்புறம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாவி வச்சுங்க, 10வது நாள் நான் பணம் அனுப்புறேன், வண்டியை கொடு. முடிஞ்சு அவருக்கு நல்லபடியாக முடிஞ்சு அவர் வந்துட்டாரு, எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, முடிஞ்சு போச்சு. நானும் வண்டி எடுத்தேன். நீங்கள் எந்த நோக்கத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அது டெஃபினட்டாக ஏதோ ஒரு இதில் கை கொடுக்கும். இது நீங்க பண்ண விஷயங்கள் உங்களுக்கு ரிட்டர்னா வந்ததை உணர்ந்திருக்கீங்களா? எனக்கு ஏதோ நல்லது நடக்குது, ஏதோ ஒரு சம்திங் ஒரு ப்ளஸ் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் போகிற இடம் டக்குன்னு ஒரு வைப்பு ஸ்டார்ட் ஆகும். இதை மேக்ஸிமம் ஓப்பனாக சொல்ல போனோம்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் ரிட்டர்ன் டு ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, உங்களுடைய எதுக்குன்னு சொல்லுவாங்க. மேபி நான் பண்ணுற இந்த சின்ன சின்ன விஷயம் மேபி போச்சு அவங்களுக்கு போய் நல்லபடியாக சேர்ந்து அவங்க நல்லபடியாக இருந்தால் போகிறோம். பிகாஸ் அவங்களும் அந்த ஒரு இதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கடைசியில் எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஓடுறது ஒரே ஆளுக்கு தான். எங்கம்மா இந்த வயசில் பென்ஷன் வருதுங்க, அந்த அம்மா என்ன பண்ணுறேன், அந்த வீட்டு வேலைக்காரங்க யாராவது வந்தாங்க, அந்த பெருக்கிறவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா அவங்களுக்கு வர பென்ஷனில் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இது வரைக்கும் என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கிடையாது. நான் இந்த கேள்வி மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு பேருக்கு உதவி பண்றீங்க, இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப உங்ககிட்ட உதவி பெற்று ஒருத்தவங்க நல்லா ஆனதுக்கு அப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணிருக்காங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? சொல்லிருக்காங்க. நல்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது எவ்வளவு கான்பிடண்டா இருக்கீங்க அதெல்லாம் நீங்க கேக்குறப்ப? மருத்துவமனையில ஒருத்தரை பார்க்க போறான், நம்ம உடம்பு முடியாம ஒருத்தர், நீங்க போனோம்னா அவர்கிட்ட என்ன சொல்லணும், சீக்கிரம் வந்துறீங்க வேற லெவல் பேசாம. இவங்க இந்த ட்ரிப்ஸுக்கு பதிலா இந்த டிப்ஸ் அவனை காப்பாற்றி விட்டுரும். 3 நாள் தான் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்னா என்ன ஆகும், படக்குன்னு போயிடுவாங்க. அதான் பண்ணக்கூடாது. மேபி ஒரு 2 நாள் இருக்கும், நீங்க சொல்ற பார்த்தா அவனை 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடும். ஹாஸ்பிட்டல் சொன்னல அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். இந்த ஒரு கிரிட்டிக்கலான விஷயத்துல கொண்டாந்து எங்களுக்கு இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆக்சுவலா இந்த கார் மேட்ரு தப்பி தேடி பார்த்தாங்கன்னா இப்ப அவங்களுக்கு தெரியும், இந்த கார் இது பண்ணி தான் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன்றது அவங்களுக்கு தெரியும். யாருக்கும் தெரியாது, நான் சொல்லவே இல்லை அவங்ககிட்ட. நாங்க போய் கட்டினா வந்து கேட்டோம். நீங்க நினைச்சு பாருங்க, லாரன்ஸ் மாஸ்டர் சாதாரணமா ஸ்டார்ட் பண்ணார், சக்திக்கு மீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காரணம் அவருக்கு என்னன்னா அந்த கொடுக்கணும் அப்படின்ற இது மைண்ட்ல ஏறிடுச்சு. நீங்க அதை தடுக்க முடியாது. கூட தம்பி அணைஞ்சிட்டான் பாலா, நிஷாவும் இப்ப கூட இருக்காங்க. அப்படின்னு நிறைய பேர் அந்த பண்ணிதாகணும். ஆனா என்ன ஒரே விஷயம் நினைக்கிறீங்கன்னா, இந்த நடிகர்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த சில பேருடைய ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கும். சில பேர் ஆடிட்டர் நீங்க எப்படி திரையில பார்க்கலாம் அப்படிதான் நிஜ வாழ்க்கை, நேர்லயே அப்படிதான் இருப்பான். நீங்க ஒரு இடங்கள்ல ஆரம்பிச்சிட்டீங்க, அடுத்தடுத்து தமிழகம் ஃபுல்லா விரிவாக்கம் பண்றதுக்கு உங்களோட ட்ரஸ்ட்டை விரிவாக்கம் பண்றதுக்கான நோக்கம் இருக்கு. ஆமா, நம்ம இப்ப ஸ்டார்ட் பேஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஃபீட்பேக் எப்படி வருது என்னன்றத பொறுத்து நம்ம அதை இது பண்ணி அடுத்தடுத்து என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்கிறதையும் சொல்லிட்டீங்க. ஆமா, எல்லாமே நான் வரிசையா அவரை பத்தி பேசினா வரிசையா சொல்லிடுவேன். நான் என்ன ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்க, நீங்க வந்துட்டு ஒரு நல்ல மனிதரா இருக்கிறத விட நல்ல நல்ல குணம் உங்ககிட்ட, இது ரெண்டுமே பெரியன் கிட்ட இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவரு யாராவது ஏதாவது கேட்ட டக்குன்னு பண்ணிடுவார், கவலையே பண்ண மாட்டாங்க. இவ்வளவு விஷயங்களை நீங்க பண்றீங்கன்னா நீங்க நிறைய கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க. அது மாதிரி யாரும் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு நீங்க இந்த உதவி பண்ணணும்னு நினைச்சதை பண்றீங்க. நல்லபடியா எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமும் கூட. அதான் இந்த நேர்காணல் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரட்டும், அப்படி உதவி தேவைப்படணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் இந்த நேர்காணல் போய் சேரட்டும். அண்ட் உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை நிறைய பேர் பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிறைய பேர் வருவாங்கன்னு நம்புறோம். அதுல நாங்களும் ஒரு பங்கு இருக்கிறதுல எங்களுக்கு அதனால சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க பார்த்தாலும் படித்தொட்டி ஃபுல்லாவே பிஹைண்ட் தெரியுது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த இன்டர்வியூ முதல்ல நான் பிஹைண்ட் கொடுக்க நினைக்கும் சந்தோஷம். இப்போ வந்து இந்த பிபி டெஸ்ட் நம்ம பண்றோம், நல்ல விஷயம் பண்றோம் தெரியணுன்றதுக்காகவே நான் இன்டர்வியூ ஒத்துக்கிட்டேன், நான் வர்றேன். நிச்சயமா இது போன்ற விஷயத்தை பண்றதுக்கு ஒரு தனி மனசு வேணும். தொடர்ந்து நீங்க அதை பண்ணுங்கன்னா நாங்க எப்போதும் சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி.